இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மைக்கில். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பற்றி பைபிள் ரொம்ப முக்கியப்படுது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய காலங்களிலும் சரி, அதே போல அப்போஸ்தலருடைய காலங்களிலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய அவசியத்தை மிக முக்கியப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஏற்கனவே இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக இருந்தால் நான் உங்களை பாராட்டுகிறேன். இதுவரை பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாமல் இருந்தால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக, நிறைவிற்காக ஆண்டவரிடத்தில் வாஞ்சியோடு கேளுங்கள். தேவன் இந்த அபிஷேகத்தை தரட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியம் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். எதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் எது தேவையோ அதை பெற்றுக்கொள்வோம். எது மிக அவசியமோ அதற்காக போராடுவோம். எதை அதிகமாக மதிக்கிறோமோ அதற்காக வாஞ்சிப்போம். நம்முடைய வீட்டில் ₹1 காயின் காணாமல் போயிடுச்சு. எடுக்கும்போது கீழே விழுந்து உருண்டு கட்டிலுக்குள்ளே போயிடுச்சு, கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. காசை எடுக்கும்போது கீழே விழுந்து உருண்டு கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. கீழே குனிஞ்சு எடுக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளியில் அவசரமாக போகிறீங்க, என்ன செய்வீங்க? மனசை தொட்டு சொல்லுங்கள், என்ன செய்வீங்க? இப்போலாம் ட்ரெஸ் பட்டுச்சலை கட்டியாச்சு, குனிஞ்செல்லாம் அதில் என்ன செய்ய முடியாது, கலைஞ்சிரும், எடுக்க முடியாது. பிறகு பார்த்துக்கலான்னு கல்யாண வீட்டுக்கு போயிடுவீங்க. மோதிரம் மாட்டும் போது கணக்கு விழுந்துருச்சு. மோதிரத்தை எடுத்து கல்யாண வீட்டுக்கு அவசரத்தில் போடும்போது டபால்னு விழுந்து அதுவும் உருண்டு கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், என்ன செய்வீங்க? மனசை தொட்டு சொல்லுங்கள். கல்யாணமாவது ஒன்றாவது முதல்ல குனிஞ்சி தவழ்ந்து போய் அந்த மோதிரத்தை எடுத்து விரலில் மாட்டினா தான் கல்யாண வீட்டுக்கே போக முடியும். ₹1 காயினுக்காக கட்டிலுக்கடியில் குனிஞ்சு எடுக்க சங்கடப்பட்ட நீங்கள் மோதிரத்தை எடுப்பதற்காக கட்டிலுக்கடியில் குனிவதற்கான காரணம் என்ன? அதனுடைய மதிப்பு, அதனுடைய மதிப்பு. எதை அதிகமாக மதிக்கிறோமோ, எது விலையேற பெற்றதோ, எது நாம் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோமோ, அல்லது எது நமக்கு நன்மை உண்டாக்குமோ அதை இழப்பதற்கு அல்லது அதை அலட்சியப்படுத்துவதற்கு நாம் விரும்பவில்லை. நாம் முக்கியப்படுத்துவதின் நோக்கம் அதில் மறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியும் கூட அப்படித்தான். பரிசுத்த ஆவியை சிலர் ₹1 காயினாக நினைக்கிறார்கள், அதனாலே பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்சம் சுச்சு. இந்த கால வேளையில் நாம் பார்த்த அந்த சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். சின்ன உதாரணம். ஒருவர் ₹1 காயின் போல நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் அது தங்கமாக விலையேற பெற்ற பொருளாக நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நாம் பரிசுத்த ஆவியை ₹1 காயினாக, மோதிரமாக எப்படி பார்க்கிறோம் என்பதை விட தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு எப்படி காண்பிக்க விரும்புகிறார், அல்லது நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பது முக்கியமானது. நாம் பார்க்கிற விதத்தை தாண்டி தேவன் நம்மை பார்க்க சொல்கிறாரே, அது எப்படின்னா, நாம் எல்லாரும் ₹1 காயின் மாதிரி பார்த்துடக்கூடாது. அதை விலையேற பெற்ற ஒரு பொருளாக அல்லது விலையேற பெற்றவராக, அது நமக்கு தேவையானவர் என்பதை தாண்டி மிக அவசியமான தேவையாக பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி இல்லைன்னா சபையே கிடையாது. பரிசுத்த ஆவி இல்லைன்னா சபை இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா சபை இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதுனால தான் சபையே வந்தது. மேல் மாடியிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 120 மேலே ஆண்டவர் இறங்கி வந்த அந்த நாள் தான் சபை உருவானது. உலகம் முழுவதிலையும் இன்னைக்கு பெந்தெகோஸ்து நாளாக சபைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு தான். எல்லா சபைகளுக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஆகவே முழு உலகத்திலையும் இந்த பெந்தெகோஸ்து நாளை சபையின் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே இந்த பரிசுத்த ஆவியை பற்றிய ஒரு நல்ல செய்தியை நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்வோமாக. பரிசுத்த ஆவியை நாம் எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தியிருக்கிறோம் என்பதை உற்று கவனிக்க தேவன் கிருபை செய்யட்டும். பெந்தெகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? பெந்தெகோஸ்தேன்ற வார்த்தை சிலருக்கு வந்து ரொம்ப அலர்ஜியான வார்த்தை. பெந்தெகோஸ்தேனா பிடிக்கிறது இல்லை சிலருக்கு. ஏன்னா பெந்தெகோஸ்தேக்காரங்க ஓயாம சத்தம் போடுவாங்க, பெந்தெகோஸ்தேக்காரங்க கையை தட்டுவாங்க, அல்லேலியா சொல்லுவாங்க, கத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கு. ஏன்னா மேல்மாடியிலும் ஒரு கூட்டம் அப்படித்தான் நினைச்சது. இவங்க குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று ஒரு கூட்டம் சொன்னது. இன்னைக்கும் ஆவியில் நிறைந்திருப்பவர்களை, பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பவர்களை பார்த்து ஒரு கூட்டம் சொல்கிறது, ஏன் இப்படி கத்த வேண்டுமா, ஏன் இப்படி சத்தமிட வேண்டுமா, அமைதியாக ஜெபிக்க கூடாதா என்று இன்றைக்கு சொல்வது போலதான் அன்றைக்கு மேல்மாடியில் ஜெபித்த ஆவியில் நிரம்பினவர்களை பார்த்து சொன்னது. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தவறாக புரிந்து கொள்கிற மக்கள் கூட்டம் இருக்கிற போது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள இந்த காலவேளையில தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? 50வது என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். அது வாரங்களின் பண்டிகை. கிரேக்க மொழியில பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தை வருது. அதனுடைய அர்த்தம் வந்து 50வது என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். அதாவது 7 வாரங்கள், வாரங்களின் பண்டிகை. 7 வாரங்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 வாரம் அப்படின்னா 49 நாள். 49 நாள் முடிந்து அடுத்த நாள் 50வது நாள். அந்த நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள், பழைய ஏற்பாட்டு தேவனுடைய ஜனம் முக்கியப்படுத்திய 3 பண்டிகைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது யூதர்களுக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் அதில் முக்கிய 3 பண்டிகைகள் என்னன்னா, ஒன்று பஸ்கா பண்டிகை. நான் உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன். 3 பண்டிகைக்கான விளக்கங்களை சொல்ல உங்களை அன்பா கேட்கிறேன். ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது கூடார பண்டிகை, 3வது பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான பண்டிகை பழைய ஏற்பாட்டு காலத்தில். இதை தாண்டி பூரிம் பண்டிகை போன்ற இன்னும் நிறைய பண்டிகைகளை அவங்க அனுசரித்து வந்தார்கள். இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட காரணம் என்ன? தெரிஞ்சவங்க சொல்லலாம். பஸ்கா பண்டிகை காண்பிக்கும் விளக்கம் என்ன? எதற்காக பஸ்கா பண்டிகை? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. நான் பேசின பிரசங்கம் வீணா போகலன்னு கொஞ்சம் நினைச்சுக்கிறேன். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க புறப்படுகிற அந்த நாள் இரவிலே நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை வீட்டு வாசல்களிலே தெளித்து அதனுடைய மாம்சத்தை சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நீங்க அன்னைக்கு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு சாப்பிடணும்னு சொன்னார். ஆமென். சங்கார தூதன் அன்னைக்கு இறங்கி வருவான். அன்றைக்கு எகிப்தியர் நடுவில் ஒரு பெரிய சங்காரம் இருக்கும். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளேயோ மகிழ்ச்சி இருக்கும், அல்லது துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது. பார்வோன் உங்களை அனுப்பிவிடுவான், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அடிமைத்தனம் அன்றோடு முடிந்தது. இதுக்கு முன்னாடி நடந்ததான வாதைகள் எல்லாம் கூட தாண்டி இந்த கடைசியான ஒரு வாதையில உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். சொன்னபடியே விடுதலை பெற்றார்கள். அடிமைத்தனம் உடைக்கப்பட்டு விடுதலையாக்கப்படும் போது அவர்கள் அனுசரித்த அந்த நாளைத்தான் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பஸ்காவாக அவர்கள் அனுசரித்தார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது கூட பஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கான்னு ரோமன் கேத்தலிக் பாஸ்கான்னு சொல்லுவாங்க. ஆகவே அது ஒரு பஸ்கா பண்டிகையாக கொண்டாடினாங்க. அதாவது அடிமைத்தனத்தில் விடுதலை பெறுவதற்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. அது பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டு வந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவுகூறும்படி பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2வது ஒரு பண்டிகை கூடார பண்டிகை. சொல்றீங்களா? அதுக்கு காரணம் என்ன? இந்த சைடே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கல. இந்த சைடு ஆண்கள், புருஷர்கள். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. முற்பிதாக்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள். இல்ல, அடிமைத்திலிருந்து வெளியே வந்த பிறகு வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க அலைந்து திரிந்த பொழுது கூடாரங்களிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த கூடாரங்களில் ஏன் வாழ்ந்தார்கள்னா, நிரந்தரமான சொந்த தேசம் இன்னும் கிடைக்கல. அதுக்காக அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். கூடாரத்தில் வாழ்ந்தால்தான் அடிக்கடி எடுத்துக்கொண்டு போக முடியும். எனவே அவர்கள் பிரதேசிகளாக வனாந்தரத்தில் கூடாரங்களில் வாழ்ந்ததை நினைவு கூர்ந்து சொந்த கானான் தேசத்துக்கு போன போது, எங்களை தேவன் இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தாரே, ஆண்டவர் எங்களுக்கு சுயதேசத்தை கொடுத்தாரே, என் முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் கூடாரங்கள் வாழ்ந்தார்களே, தேவன் கூடாரங்களில் வாழ வைத்தாலும் மன்னா தந்து, தண்ணீர் தந்து, காளைகளை தந்து, மேகம் ஸ்தம்பம் தந்து ஆசீர்வதித்தாரே என்பதை நினைவுகூரும் பொருட்டாக கூடார பண்டிகைகளை கொண்டாடினார்கள். 3வது பண்டிகை தான் முக்கியமானது, பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகையின் காரணம் என்ன? பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். ஸ்தோத்திரம். 50வது நாளை பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடினார்கள். அறுவடை காலம் பஸ்காவில் இருந்து ஆரம்பிக்கிறது. அப்படினால் இந்த 49 நாட்கள் அறுவடை தினங்களாக இருக்கும். தேவன் கொடுத்த அறுவடையிலிருந்து எல்லா தானியங்களையும் எடுத்து கோதுமைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அதை ஆண்டவருக்கு படைத்து அறுவடைத்தல தேவனை துதிக்கிற ஒரு நாள் தான் அது பெந்தெகோஸ்தே பண்டிகையாக இருந்தது. எனவே இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த அறுவடையின் போது அவர்கள் அறுவடை பண்டிகையாக பெந்தெகோஸ்தே பண்டிகையை அவர்கள் கொண்டாடி வந்தார்கள்.
கொண்டார்கள். எனவே இந்த 3 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை நாளில் அந்த மேல் மாடியிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபடினால அந்த பரிசுத்த ஆவி நிறைவுக்கு ஸ்தோத்திரம் பெந்தெகோஸ்தே அப்படின்ற பெயரை மக்கள் வைத்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். குறிப்பாக மோசே கட்டளை பெறும் பொழுதும் கூட அங்கே பெரும் காற்றும் அக்கினியும் மோசே பார்த்தான். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அதே போலதான் மேல் மாடியிலும் கூட அங்கே பெரும் காற்றும், ஆமென், ஸ்தோத்திரம், அக்கினி போன்ற தழல் அவங்க மேல வந்து விழுந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பினதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. இந்த பரிசுத்த ஆவி நான் சொன்ன ஒரு ரூபாய்க்காயின் போல கிடையாது, இவர் ஒரு மோதிரம் போலன்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். மோதிரத்துக்கு அடையாளமா பரிசுத்த ஆவி சொல்லிட்டாரு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரு அடையாளமா சொன்னேன். ஆண்டவர் மோதிரத்தை காட்டிலும் பெரியவர், அல்லது அவர் இன்னும் விலையேற பெற்றவர் தான். அவர் பரிசுத்த ஆவியானவரை உலகத்தில் உள்ள எந்த பொருளோடும் ஒப்பிட முடியாது. அவர் வந்து விலையேற பெற்ற ஒரு ஆண்டவர். அவர் ஒவ்வொரு சபைக்கும் தேவை, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் சிலர் நினைக்கிறார்கள் அது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாம் முக்கியப்படுத்துகிற முக்கியமான சில விஷயங்கள் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி அப்படின்னு வரும்போது நமக்கு எவ்வளவு ரட்சிப்பு முக்கியமோ அவ்வளவு ஞானஸ்தானம் முக்கியம். எவ்வளவு ஞானஸ்தானம் முக்கியமானதோ அவ்வளவு பரிசுத்த ஆவி முக்கியம். சிலர் ரட்சிப்பை முக்கியப்படுத்துவாங்க, சிலர் ஞானஸ்தானத்தை முக்கியப்படுத்துவாங்க. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை முக்கியப்படுத்துறதில்லை. பரிசுத்த ஆவி நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறதுக்கும் ஆண்டவருக்காக வெற்றியாக வாழ்றதுக்கும் இந்த பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கிறவனுக்கும் பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் என்ன செய்து இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவி பெற்ற சீஷர்களுக்கும் பரிசுத்த ஆவி பெறாத சீஷர்களுக்கும் இடையில வித்தியாசம் இருந்தது. பரிசுத்த ஆவி பெறாத பேதுருக்கும் பரிசுத்த ஆவி பெற்ற பேதுருக்கும் இடையில வித்தியாசம் இருந்தது. அதுபோலதான் பரிசுத்த ஆவி பெறாத விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவி பெற்ற விசுவாசிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஆனா அப்படி ஒன்றும் தெரியல பாஸ்டர், இந்த அக்காலாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட ஒன்றும் மாற்றத்தை காணவே முன்னாடி மாதிரி தான் அப்படி இருக்காங்கன்னா அவங்க பெற்ற அபிஷேகத்தில் கோளாறு என்ன செய்யுது இருக்கு. அவங்க பெற்றிருக்காங்களான்னு தெரியல. உண்மையா ஒரு அக்கா பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா ஆண்டவருக்காக உண்மையா சாட்சியா வாழ்வாங்க, வெற்றியா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வேறுபாடு கட்டாயம் தெரியும். பரிசுத்த ஆவி பெறாத ஒரு சகோதரி பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கட்டாயம் இருக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் அவங்களை பழைய வாழ்க்கை வாழ விட மாட்டார், புதிய வாழ்க்கை விட வாழ்வதற்கு அவர் உந்தி தள்ளுவார். பரிசுத்த ஆவி இருக்கும்போது அவங்களை தேவனுக்கு சித்தம் செய்ய அவங்களை உருவாக்குவார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் அவர் சும்மா தூங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருப்பார். அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருப்பார். அவர் நம்மளை வந்து தேவ சித்தம் செய்யவும் தேவனுக்காக வாழவும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவி ரொம்ப அவசியம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி அவசியம் தேவை, அவசியம் தேவை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு வாஞ்சித்தா அத்தர நம்பர் 1 மாம்சமான யாவருக்கும் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் ஒன். இது என்னதுன்னா எல்லாருக்கும் உரியது. அதனால மாம்சம் உள்ள யாவருக்குமே அவர் கொடுத்துருவாரான்னா இல்லை. மாம்சமானவர்கள் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்குறார். மாம்சமான எல்லாத்துக்கும் தான், எல்லா மனுஷருக்கும் தான். ஆனால் மாம்சமானவர்கள் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். மேல் மாடியில் 120 பேர் கூடியிருந்தார்களே, அவங்க எல்லாருக்குள்ளேயும் வாஞ்சை இருந்ததான்னா ஆமாம், அதனால தான் அங்கே வந்திருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு முக்கியமான ஒரு 3 காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். 120 பேரும் பரிசுத்த ஆவி நிறைவை பெறுவதற்கு காரணம் என்ன? 1 அவர்களுடைய கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? ஆண்டவர் இயேசு பரமேறி போகும்போது, உயிர்த்தெழுந்து போகும்போது அவர் சொன்னார், இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமிலே தரித்திருங்கள், காத்திருங்கள் சொன்னார். அவங்க கீழ்ப்படிந்து அந்த மேல் மாடியில் போனார்கள். ஏற்கனவே பிரச்சனை மத்தியில் பேதுரு மீன்பிடிக்க போய்விட்டான். ஆனால் இந்த முறை அப்படி செய்யவில்லை. பேதுரு, யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் 11 பேர் பிளஸ் யூதாசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாஸ் சேர்த்து 12 பேர், இயேசுவின் தாயாகிய மரியாளை சேர்த்து 13 பேர், 13 பேர் உட்பட இன்னும் மீதியானவர்கள் சேர்த்து 120 பேர் சேர்ந்து மேல் மாடியில் கூடியிருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பூமியிலே உலாவி தன்னை உயிரோடு இருப்பவராக காண்பித்தார். அதற்கு பிறகு 10 நாட்கள் இந்த அப்போஸ்தலர்கள் மேல் மாடியில் கூடியிருந்தார்கள். 50வது நாள் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். கணக்கு சரியா வருதா? இயேசு உயிரோடு இருந்து 40 நாள் மக்களுக்கு தன்னை காண்பித்தார். அப்படின்னா அவங்க மேல் மாடியில் எத்தனை நாள் காத்திருந்தாங்கன்னா ஏறத்தாழ 10 நாட்கள் காத்திருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்களுடைய காத்திருத்தல் ரொம்ப முக்கியமானது. எவன் ஒருவன் கர்த்தருக்காய் காத்திருக்கிறானோ அவர்களுக்கு தேவன் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெறுமை அடைவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் சும்மா போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்யாமல் விடப்போவதில்லை. ஒரு மனுஷன் கர்த்தருக்காய் காத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தால் உண்மையாகவே அவனுக்கு ஆண்டவர் புதிய பலத்தை வல்லமைகளை நிச்சயமாக தருவான். கர்த்தருக்கு காத்திருந்த மனிதர்கள் பைபிள்ல ஒருவர் கூட நஷ்டம் அடைந்ததில்லை. கர்த்தருக்காக காத்திருந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருத்தல் ரொம்ப அவசியம் தேவை. அப்ப கீழ்ப்படிந்தார்கள், அவருடைய வார்த்தையின்படி காத்திருந்தார்கள். காத்திருத்தல் என்பது ரொம்ப கஷ்டமானதும் கூட, ஆனா அதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். காத்திருத்தல் கஷ்டமா?
காத்திருத்தல் கஷ்டம்ன்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பஸ்ஸு காத்திருக்காங்கல்ல, அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் பேசுவாங்க இல்லை, என்னெல்லாம் பேசுவாங்கல்ல, என்னெல்லாம் பேசுனீங்க. நீங்கள் பஸ்ஸு காத்திருக்கும் போது பஸ்ஸே என்ன செய்யாது, வராது. 2, ஒன்று இந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் நின்னா இந்த பக்கம் போகும். தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு பெரியாருக்கு போனீங்களோ அதில் மாட்டுத்தாவணிக்காக பஸ் போய்கிட்டே இருக்கும். என்னடா ஒரு மாட்டுத்தாவணி போகிற நேரத்துக்கு பெரியாருக்கா பஸ் போகும். நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா இந்த அனுபவம் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும் போல தெரியுது. சில நேரம் பஸ்ஸே வராது. பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவருடைய புலம்பல்களை கேட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க, எங்கே தான் போய் தொலைஞ்சானுங்களோ மொத்தம் போய் சேர்த்துட்டானு. எனக்குன்னு வருது பாரு. ஆனால் நான் கேட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. அங்கே எட்டி பார்ப்பாங்க, திருப்பி வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காருவாங்க, மறுபடியும் எட்டி பார்ப்பாங்க, திருப்பி உட்காருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்கல்ல. அல்லேலூயா. இந்த ஒரு காத்திருத்தல் ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதும் இப்போது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் காத்திருக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். எவ்வளோ காலம் இல்லை, அவர் கொடுக்கும் வரை காத்திருத்தல், அவர் சொன்னபடி காத்திருத்தல். காத்திருப்பதில் கீழ்ப்படிதலும் அடங்கி இருக்கிறது. கீழ்ப்படிதலும் காத்திருத்தலும் ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாமல் காத்திருக்க முடியாது, காத்திருக்காதவன் கீழ்ப்படிய மாட்டான். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் காத்திருக்கலன்னா அவன் கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம், கீழ்ப்படியலைன்னா காத்திருக்க முடியாதுன்னு அர்த்தம். ரெண்டுமே தேவை. 3வது ஒன்று இருந்துச்சு இந்த 120 பேருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு மனம். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம். ஒரு மனமாக இல்லாதவன் தேவனிடத்தில் ஏதாகிலும் பெற வேண்டும் என்று எண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனம் தான் நம்மை தேவனோடு கனெக்ட் பண்ணுது. ஒரு மனம் தான் தேவனோடு கனெக்ட் பண்ணுது. நான் காத்திருத்தல் ரொம்ப கஷ்டம்னா ஒரு மனமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம்? இப்போ கூட நிறைய பேர் என்ன கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு அலையில சொல்லுங்க. ஆமே, இங்கே தான் இருக்கீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க அலையில சொல்லுங்க. கவனமாக இருக்கீங்க. இப்போ வர வர சிலர்லாம் இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க பாடி இங்கே இருக்கும், ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், அவங்க சரீரம், பாடின்னு சொல்லக்கூடாதுல்ல, அவங்களுடைய உடல் சரீரம் இங்கே இருக்கும். எல்லாம் ஒன்று தானோ, சரீர அளவில் இங்கே இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசெல்லாம் எங்கே இருக்குன்னா வேற எங்கேயாவது இருக்கும். அது நிறைய அனுபவங்கள் நிறையா இருக்குது. மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஞாபகம் உண்மையாக சில நேரத்தில் நியாயமான காரணமாக கூட இருக்கும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனமாக இருக்க முடியாதபடி நிறைய விஷயம் நமக்கு தடையாக இருக்குது. சில நேரங்களில் நம்முடைய கஷ்டம், பிரச்சனை, நம்முடைய தேவை, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும். சிலருக்கு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு இதெல்லாம் பண்ணணுமே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, வாடகை கொடுக்கணுமே, இப்படி உள்ள பொருளாதார நெருக்கடிகள் கூட நம்ம தேவ சமூகத்தில் ஒரு மனமாக இருக்கக்கூடாமல் தடுக்கும். பிரச்சனைகள் சிலது இருக்கும், அதெல்லாம் தடுத்துட்டு இருக்கும். ஆனால் பிரச்சனைகளெல்லாம் தாண்டி ஒரு மனமாக இருக்க கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யட்டும். பைபிளில் நிறைய பேர் ஒரு மனமாக இருந்ததுனால தான் அவங்க ஆண்டவர்கிட்ட பதிலை பெற்றாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றாங்க. பிரசங்கம் கேட்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, ஆவியில் நிறையும் போதும் சரி, பரிசுத்தாவி பெறும்போதும் சரி, ஒரு மனம் இல்லாவிட்டால் நிச்சயமாக எதுவும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் கீழ்ப்படிதலும் காத்திருத்தலும் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது ஒரு மனம். ஒரு இடத்துல படித்த, நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் பாதரட்சைகளோட உங்கள் கவலைகளை வைத்து விட்டு வாருங்கள்னு சொல்லி போட்டுருந்துச்சு. பாதரட்சியை வெளியே விடும்போது உங்கள் கவலைகளையும் வெளியே விட்டு வாருங்கள்னு. நான் சொல்கிறேன், உங்கள் கவலைகளையும் கொண்டு வாருங்கன்றேன். வெளியே விட்டுட்டு எங்கே வர்றது, இங்கே வந்து விட்டுட்டு போங்கன்றேன். நான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே வரும்போது கொண்டு வாருங்க, வெளியே போகும்போது கவலைகளை இங்கே விட்டுட்டு போங்க. அப்போ அந்த ஸ்கூல் நடந்துருமே பாஸ்டர், நடந்தேன், அது கர்த்தர் சுமப்பார். உங்கள் கவலைகளை இங்கே வந்து இறக்கி வச்சிருங்க. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனமாக ஜெபித்தவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அன்னாளை எடுத்துக்கொண்டால் அவளுக்கு இல்லாத கவலையா, அவளுக்கு இல்லாத புலம்பலா, அவளுக்கு இல்லாத வேதனையா, எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாள் அவள். அவளுடைய மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டே இருக்குல்ல. கவலைப்படுறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள என்னவெல்லாம் ஓடுதுன்னு. அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, அது செஞ்சுட்டாங்க, இது பதிலும் அவங்களே உள்ள யோசிப்பாங்க, கேள்வியும் அவங்க தான் அவங்களே யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கே தெரியல, பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நாமளே கேள்வி கேட்டுக்கிடுவோம். அதான் புலம்புறது, மனசு புலம்புறதுன்னு அர்த்தம் இல்லை. நாமளே கேள்வி கேட்போம், அதுக்கு நாமளே பதிலும் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள நாமளே பேசிக்கிட்டு இருப்போம். அதனால சிலர்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு புலம்பிக்கிட்டே அலையிறான் பாருங்க. சிலர்லாம் பாலத்தில் வைகை ஆத்தலாம் திருமணம் வரைக்கும் நல்லா தான் இருக்கான். திருமணம் ஆன பிறகு தான் வைகை ஆத்தல் என்னன்னு அப்படியே அவனே தன்னால் பேசிக்கிட்டே போகிறான். நண்பர்களோடு பேசி தெரிந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக பேசிக்கிட்டு அலையிறான். அப்போ கேள்வியும் அவனுக்குள்ளே வருது, பதிலும் அவனுக்குள்ளே வருது. ரெண்டுமே கேட்டுக்கிறான். இப்படி செய்யலாமா, சரி வராது, சரி இப்படி பண்ணிடலாமா, அதுவும் ஒத்து வர, இப்படின்னு இவனே அவனுக்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு மனம் வராது. அந்நாளுக்கும் அது போல தான் வந்தது. வெடிநாள் பேசினவைகள், உலகம் பேசினது, சமுதாயம் பேசினது, ஏலி பேசின வார்த்தை, இப்படி நிறைய எடுத்துக்கிட்டா அவன் மனசுக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கு, நிறைய தழும்புகள் இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு எல்லா தழும்புகளையும் காயங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ முழுசும் ஆண்டவர் மட்டும் நினைக்கிறான். இப்போ ஆண்டவர் மட்டும்தான் இவளுக்கு. கர்த்தர் சமூகத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் மட்டும்தான் கண்களுக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் மட்டும்தான் சிந்தையில் ஓட வேண்டும், கர்த்தரிடத்தில் மட்டுமே பேச வேண்டும். எல்லா விதமான சங்கடங்களையும் எல்லா பாரங்களையும் அப்படியே தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு அதை மறந்து விடுங்கள். தேவன் முற்றிலுமாக நீங்க தேவன் கிருபை செய்வார்.
எலியாவை எடுத்துக்கிட்டா அவனுக்கும் ஒரு மனம் பட முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவனுக்கு என்னன்னா உயிர் பயம். ஏன்னா எசபேல் வந்து ஏற்கனவே பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டா. அப்படி ஒரு தந்திரமானவள், துணிகரமானவள். ஆகவே அவனுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு, நினைச்சா செஞ்சிருவான்னு தெரியும். அதனால தான் எலியா வந்து பயப்படுறாரு. ஆனாலும் கூட கர்மேல் பர்வதத்தில் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணிடுறாரு. அவரை பத்தி யாக்கோபு நிருபத்தில் சொல்லியிருக்கு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபித்தான், அப்பொழுது என்ன செய்து மழை பொழிந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரு அடையாளம் எலியா. நம்மை போலதான் அவருக்கும் பாடுகள், நம்மை போலதான் பிரச்சனை. சிலர் அநேக நேரம் நம்ம சொல்றது உண்டு, என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லை, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு தான் கண்ணீர் ரொம்ப அதிகம், அவன் நல்லா இருக்காள, இவன் நல்லா இருக்கா, அவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல, நான் தான் கஷ்டப்படுறேன்னு நம்ம சில நேரம் நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் அது உண்மையிலே தவறானது. சில நேரம் நம்மளை பார்க்கும்போது சிலருக்கு கஷ்டம் இல்லாத போல தெரியும். ஆனால் நம்மளை போல அவங்களும் என்ன செய்வாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க, வேற வகையில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. அப்படி நினைச்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, நினைச்சிருப்பீங்க. ஏங்க நினைக்காமலா இருந்தீங்க? அல்லேலூயா. சொல்லியிருப்போம், ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வந்த பிரச்சனை இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது, அது அவ்வளோ கஷ்டம் எனக்கு, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ பிரச்சனை எனக்கு என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தான் அந்த கஷ்டம் இருக்கு, வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் தேவ சமூகத்தில் ஒரு மனமாக ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எலியாவை கொல்லும்படி நினைத்த எசபேலுடைய கதி வேறவாக முடிந்தது. எலியாவுக்கு விரோதமாக எழும்பின எசபேலுடைய வாழ்க்கை முடிந்து போனது. தேவனுடைய ஜனமே, எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை கருத்தோடு ஜெபிக்கிற, ஒரு மனமாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு பரலோகம் திறக்கும். அவைகளுக்காக தேவன் வானத்தை திறப்பார், வானத்தின் ஒத்தாசை தேவன் தருவார். நிச்சயமாக காத்திருக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கும் ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நான் ரொம்ப சொல்றேன், முக்கியமாக சொல்றேன், அவர் சமூகத்தில் எப்பவும் பல சிந்தையோடு உட்காராதீங்க, கத்தட்ட ஒரே சிந்தையோடு கூட அவர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இடத்துக்கு நாம் வரணும். ஆமே. எப்போ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு மனதை ஏற்படுத்திக்கோங்க. நிறைய இடங்களில் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தரெல்லாம் பாயை ஒவ்வொன்றா உருவிக்கிட்டே இருப்பான். சில பார்த்துருக்கீங்களா? இந்த கோரையை பூரா ஒன்றுன்னா ஜெபம் உற்சாகமாக நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் கோரையை ஒன்றா பிடிங்கிட்டு இருப்பான். சிலர்லாம் பைபிளை புரட்சிக்கிட்டே இருக்கும். மற்ற நேரம்லாம் பைபிள் படிக்க மாட்டான், ஆனால் ஜெபம் பண்ணும்போது தான் பைபிள் படிப்பான். இந்த எண்ணிக்கை நான்லாம் ஆராதனையில் பார்க்குறேன், இப்படி ஓட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படியே நீங்கள் என்னத்தை பார்த்து என்ன செய்ய போகிற ஓடு. அல்லேலூயா. நிறைய பேரோட ஒரு மனம் இல்லாத ஜபம் வேஸ்ட். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து சும்மா நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், ஆராதனையில் வந்து நீங்கள் கண் திறந்து பார்த்து கொண்டிருந்தால் அது ரொம்ப ஆபத்து. அது நீங்கள் பயனற்ற ஆராதனை ஆகிடும். உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு மனத்தை கொண்டு வர்றதுக்கு தான் கண்ணையே என்ன செய்கிறோம், மூடுறோம். இந்த பாஸ்டர் ஓயாமல் கண்ணை மூடுன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடினா தான் கொஞ்சமாவது ஒரு மனம் கிடைக்கும். கண்ணை திறந்தீங்கன்னா எதையாவது ஒன்றை பார்ப்பீங்க, அது மேலே சிந்தை போயிடும். அப்படி தானே? கண்ணை திறந்தாங்கன்னா பட்டுச்சேலை தெரியும், இது எவ்வளோவா இருக்கும், அப்படியே உங்கள் சிந்தை அங்கிட்டு ராஜ்மஹாலுக்கு போயிடும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதிலே போயிடும், அப்படியே போயிடும். இந்த கேமரா என்னவா இருக்கும், இந்த கேமரா மேலே போயிடும், மைக்கு மேலே போயிடும், ஸ்பீக்கர் மேலே போயிடும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எந்த காட்சியை பார்க்குறோம், அந்த காட்சிக்கு சிந்தை போயிடும். அதனால தான் சொல்கிறோம், கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஒரு மனதோடு, அப்போ தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாகவே ஜபங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் இந்த கீழ்ப்படிதலும் காத்திருத்தலும் ஒரு மனமும் அவசியம் என்றாலும் கூட, உன்னத ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு இது ரொம்ப அவசியம், தேவை. அவங்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி கிடைத்தது. அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரூபா காயின் அல்ல, அவர் மோதிரத்தை காட்டிலும் விலையேற பெற்றவர். ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படி வைத்திருக்கிறோமா? நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை அவ்வளவு விலையேற பெற்றவராக நான் நினைக்கிறேனா? எப்போ நினைப்போம்னா அதனுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் நினைப்போம். பரிசுத்த ஆவியினுடைய மதிப்பு என்ன, அல்லது பரிசுத்த ஆவியினுடைய நன்மை என்ன, பரிசுத்த ஆவி எனக்கு என்னவெல்லாம் செய்கிறார், பரிசுத்த ஆவி என் கூட இருந்தா என்னவெல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆத்துமாவிற்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒரு 7 விஷயத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ முக்கியமானவர் அவர். முதல்ல எப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோமோ அப்போவே நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தாருன்னா என்ன வரும்? விசுவாசம் வரும். சொல்லுங்க சேர்ந்து,
அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டா என்ன வருது? விசுவாசம். ஏங்க, பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம்னா பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்வில் பரிசுத்தாவி ரொம்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தை கொடுக்கிறது பரிசுத்தாவியானவர். விசுவாசம் ரொம்ப முக்கியமானா ஆமா, ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கே பிரியமா இருக்க முடியாது. சரி, இந்த விசுவாசம் தான் ரட்சிப்புக்கே காரணம். விசுவாசம் எவ்வளவு முக்கியம்? நாம ஆண்டவரை நம்புறதே விசுவாசம் தானே, இல்ல? சரி, ஜெபத்துக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம் தேவை. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. ஆராதனைக்கு விசுவாசம் தேவை. ஊழியம் செய்யறதுக்கு விசுவாசம் தேவை. தேவனிடத்தின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. விசுவாசிக்காவிட்டால் தேவனிடத்தின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கேட்கிறார், விசுவாசிக்கிறாயா? முதல் கேள்வி அதுதான். என்கிட்ட இருந்து ஏதாவது உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? அப்போ உனக்கு தேவை விசுவாசம். ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்காம எந்த அற்புதத்தையும் அவனுக்கு அவர் செய்ய போறதில்லை. அப்படின்னா தேவனிடத்தில் தொடர்பு கொள்வதற்கும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் அதிகமாக தேவை விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் அநேக நேரம் நம்மிடத்திலிருந்து காணாமல் போய் விடுது. மனசை தொட்டு சொல்லுங்க, நம்ம விசுவாசம் சில நேரம் காணாமல் போகுதா? ஆமாவா இல்லையா? ஒரு முறை கூட காணாமல் போனதே இல்லை பாஸ்டர்ன்றவங்க இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நம்ம எல்லாருக்கும் சில நேரத்தில் விசுவாசம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அந்த விசுவாசத்தை குறைஞ்சி போகாமல் கட்டி எழுப்புறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பர்னபாஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்னபாஸ் அவனுடைய வாழ்வில் நல்லவனாக பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும், தனித்தனியா சொல்லல, ஒன்னா சொல்லியிருக்கு. இவ ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி அவன் எப்பொழுது பெற்றானோ அப்பொழுதே அவன் இந்த பர்னபா விசுவாசத்தையும் பெற்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்த ஆவி பெறும் பொழுது அப்பொழுதே விசுவாசம் நமக்குள்ள வருது. விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவி பெற்ற பிறகுதான் வருதான்னா இல்லை. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போதே விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அந்த விசுவாசம் நிரப்பப்படுகிற விசுவாசமா இருக்கு. கடுகளவு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், ஆண்டவர் மேல அவர் நம்மளை ரட்சிக்கிறார். ஆண்டவரை ரட்சகராக தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவத்தை மன்னிக்கிறாருன்னு நான் அவரை விசுவாசித்தா என்னை ரட்சித்துறாரு. ஆனா இந்த விசுவாசம் பரிசுத்தாவி பெறும் பொழுது பல மடங்கு அதிகமாகுது. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது அதிகமா, ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அளவு எவ்வளவு இருந்தாலும் தண்ணி இருக்குதான். 1/4 டம்ளர் இருந்தாலும் தண்ணி இருக்குதான், 1/2 டம்ளர் இருந்தாலும் தண்ணி இருக்குதான், 3/4 டம்ளர் இருந்தாலும் தண்ணி இருக்குதான். ஆனா தண்ணீர் இருக்கிற டம்ளர் மட்டும் இல்ல, நிரப்பப்பட்ட டம்ளர்னு எதை சொல்லுவோம்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தண்ணி இருக்கிற டம்ளர்னா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஆனா நிரப்பப்பட்ட டம்ளர்னா என்ன சொல்லுவோம்னா ஃபுல்லா நிரம்பி கீழே வழி, அதான் நிரம்பப்படுது. விசுவாசம் என்பது கொஞ்சம் இருந்தது ரட்சிக்கப்படும் போது, ஆனால் பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது விசுவாசம் ஃபுல்லாயிடுது, நிரப்பப்படுகிற பரிசுத்தாவின் அனுபவம் நமக்கு வந்துடுது. அப்படின்னா அந்த விசுவாசம் அழிக்கப்படாது, அந்த விசுவாசம் உறுதியாக நிற்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் பரிசுத்தாவி நம்மை நிரப்பும் போது விசுவாசம் சேர்ந்தே நம்மை நிரப்பி விடுகிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடிக்கடி விசுவாசத்தில் சோர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தால் நிரப்பப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. இந்த சர்ச்சு பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி உலாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரியுது. இம்மானுவேல் அப்படி உள்ள வந்த மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்சம் அப்படி யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் கண்காணிக்க, வெளியில் பிள்ளைகள் போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? மெர்சி, கொஞ்சம் பிள்ளைகள் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. தம்பிமார் யாராவது போயிட்டு கூட்டிகிட்டு வரீங்களா வெளியில்? அப்படி திடீர்னு, ஏன்னா பிள்ளைகள் ரோட்டில், சபைக்கு வந்த பிள்ளைகள் கவனமாக நம்ம தான் பார்க்கணும் இல்லை? வெளியில் போயிட்டு விளையாட ஏதாவது, என்னம்மா கிளாடிஸா ஜானிஸா ரெஸ்ட் ரூமுக்கா? சரி, ஓகே, ரைட்.
சரி, கவனிப்போமாக. ஏன்னா நான் இதை பிரசங்க நேரத்தில் நான் சொல்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்மெல்லாம் அப்படி பிரசங்கத்தில் கவனமாக இருப்போம். சாத்தான் ஏதாவது கை என்ன செய்வான், வைப்பான். கவனமாக கொள்ளணும். அப்படி தானே? ஒரு சபையில் நல்லா பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை தண்ணிக்குள்ளே போய் என்ன செஞ்சிச்சு, அது பாட்டுக்கு. அதனால தான் வாசலில் இருக்கிறவங்கள கவனமாக பார்க்குறோம். பிள்ளைகள் பாத்ரூம் போனால் கூட யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது தான். குழந்தைகளை பாதுகாப்பாக வந்தால் தான் நமக்கும் ஆறாவது நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். கவனத்தில் கொள்ளுங்க, சும்மா பிள்ளைகளை விட்டுறாதீங்க, அது பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிடும். ஓகே, ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நன்மை செய்வதும் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால தான் பரிசுத்த ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வந்துடுவோம். அதில் 38வது வசனத்தை படிக்கிறேன். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி பெற்ற போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே நன்மை செய்கிறவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பும் பின்பும் அவர் நல்லவர் தான், அவர் நன்மை செய்கிறவர் தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்குள்ள நன்மை செய்யும் பழக்கம், நன்மை செய்யும் ஆர்வம் அவனுக்குள்ளே வரும். ஒருத்தன் சுயநலவாதியா இருக்கலாம், தான் மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்கிறவனா இருப்பான். நான் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா இருப்பான். ஒருவேளை வாழ்க்கையில் எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவன் கூட பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பரிசுத்த ஆவியான எவனுக்குள்ளே வருகிறாரோ அந்த நன்மை செய்கிற பழக்கமும் சேர்ந்தே உள்ளே வந்துடுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம பார்த்துருக்கோம். யாருக்குமே கொஞ்சம் கூட உதவி செய்ய இரக்கமற்ற ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி பெறும் பொழுது அவன் பிறருக்கு நன்மை செய்கிறவனாக மாறுறான். நன்மை செய்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே துளிர்க்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்காக வேண்டாத ஒருத்தன் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க கண்ணீர் துடைக்கப்படணும், அவங்க வாழணும்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல, பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்த ஆவி பெறும் முன்பதாக தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஜெபித்த ஒருவன் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகுதான் தனக்கு ஜெபம் பண்றதே மறந்துட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக முற்படுகிறான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனை விட மற்றவங்களுக்காக தாகத்தை ஏற்படுத்துகிறாரு. மற்றவங்களுக்காக தாகமாக நன்மை செய்ய ஜெபிக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் அவனுக்கும் உதவி செய்கிறார். நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புதிய ஆரம்ப விசுவாசிகள் தனக்காக ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. வளர்ந்த விசுவாசிகள் பிறருக்காக ஜெபித்து தனக்கு நன்மை பெற்றுக்கொள்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் என்னை ஆசிரியர், என் மனைவி ஆசிரியர், என் பிள்ளைகளை ஆசிரியர், தனக்காக தன் வீட்டுக்காக மட்டும் ஜெபிப்பாருங்க. ஆனால் வளர வளரதான் பிறருக்காக ஜெபிக்கிற பழக்கம் வருது. அது பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அதிகமாக வரும். தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நரகத்துக்கு போகிற ஜனங்களை பற்றிய பாரம் ஏற்படுது. என்ன ஆண்டவர் ரட்சித்துட்டார, இந்த மகிமையான வாழ்க்கை எனக்கு தந்துட்டார, ஐயோ இன்னும் சொந்தக்காரங்கெல்லாம் இயேசு அறியாமல் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை காணலையே, அவங்க நரகத்துக்கு போவாங்களேன்ற அந்த பாரம் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடும். அவங்க அதிகமாக அதுக்காக அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நன்மை செய்கிற பழக்கம் அதில் என்ன செய்யணும்? பைபிளில் சொல்லியிருக்கு நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லியிருக்கு? நன்மை செய்ய படியுங்கள். அதை படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதுங்கள்னு பைபிளில் இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நன்மை செய்கிற பழக்கத்தை நமக்குள்ள என்ன செய்றார்? கொண்டு வரார். ஹல்லேலூயா. மூணாவது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்க தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பவுல் ஒரு அதிபதிக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கிறார். செர்கியூ பவுல் என்னும் அதிபதியினுடைய பவுல் சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் அவன் அந்த அதிபதி கூட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் யாருன்னா பரியேசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். இவன் மாயக்காரன்.
மாய வித்தைக்காரன். அவன் பவுல் சொல்ற சுவிசேஷத்தை அதிபதி கேட்க விடாம தடை பண்றான். பவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் கெடுக்கிறானே நினைக்கிறான். இன்னைக்கும் அப்படி நடக்கும். நீங்க பாரத்தோட யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவீங்க, ஒரு அக்கா ஊட பூந்து போத்தீசையும் ராஜ்மகாலையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். நீங்க எதையாவது கரெக்டா கொண்டு வந்து சுவிசேஷம் சொல்ற நேரத்தில் அவங்க இன்னொன்னு சொல்லி அதை கெடுத்து விட்டுருவாங்க. ஆண்டோடைய சுவிசேஷத்தை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்ல விடாம தடுக்கிற ஆட்கள் இன்னைக்கும் இருக்காங்க. பவுலுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. மாய வித்தைக்காரன். தேவனுடைய பிள்ளைகளை, பவுலுடைய ஊழியத்துக்கு தீமை செய்ய நினைக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை ஆண்டவர் காணும்படி செய்தார், அவனை கடிந்து கொள்ள செய்தார், ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். பவுல் செய்கிற ஊழியத்தில் சுவிசேஷத்தை கெடுக்க நினைத்தாலும் கெடுக்க முடியாதபடி பவுல் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அந்த அதிபதி கடைசியில் ரட்சிக்கப்படுறார், விசுவாசிக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற தீமைகளை முறியடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதில் சொல்லியிருக்கு, சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. அப்படின்னா என்ன கிடைக்குன்னா, நம்ம பரிசுத்த ஆவியில் நிறையும் போது நமக்கு தீமை செய்கிறவனை மேற்கொள்றதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். ஒரு அல்லையில சொல்றீங்களா சதமம்? உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற ஒருவனை மேற்கொள்றதுக்கு என்ன தேவைப்படுது? பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுறாங்க. பவுல் பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்றார், நீங்க யாரும் போய் குருடனாயிருன்னு சொல்லிடாதீங்க. நாம அப்படி சொல்றது இல்லை, நாம சபிக்கிறது இல்லை, அல்லது அப்படி வரணும்னு நினைக்கிறது இல்லை. ஆண்டவரே, நம்ம ஊழியத்துக்கு இடைஞ்சல் யாராவது பண்ணா நான் சொல்ற ஒரே வார்த்தை, கர்த்தாவே நீரே நியாயம் தீருன்னு சொல்லிடு. நீ கண்ணு தெரியாமல் போயிடுவ, கால் நடக்க முடியாமல் போயிடுவேன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தரே சிலரை செய்ய வேண்டிய காரியங்களை அதை செஞ்சுக்கிடுவார். அவர் மன்னிச்சு விடனா விடட்டும், அவர் தண்டிக்கட்டும். நியாயம் திருக்கும் பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நம்முடைய ஊழியத்தில் இடையூறாக இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் சரியானதை சரியான நேரத்தில் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதிராக எழும்புகிற தீமை செய்ய நினைக்கிற ஒரு மனிதனை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அடுத்ததாக மகிழ்ச்சியால் நிரப்பப்படுறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது இன்னொரு நன்மை கிடைக்க, என்னது? சந்தோஷம் கிடைக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 52வது வசனத்தை படிக்கும்போது, சீஷர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தனர், சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து சந்தோஷம் வருது. பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்கிறான். 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 8ல் பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்கிறான். ஆவியில் நிறைந்தவனாக நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிறான். அப்போஸ்தலர் 8:8 சொல்லப்படுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் கிரியை செய்கிறாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் சேர்ந்தே இருக்கு. சிறைச்சாலைக்குள்ளே எப்படி மகிழ்ச்சி வரும்? பரிசுத்த ஆவியான சிறைக்குள்ள இருந்தால் அங்க மகிழ்ச்சி இருக்கும். சிறை மகிழ்ச்சியான இடம் அல்ல, சிறை அழுகையின் இடம். சிறைச்சாலை கட்டப்பட்ட இடம். சிறைச்சாலை என்பது வேதனை நிறைந்த இடம். ஆனால் பரிசுத்த ஆவி அங்கே வருவானால் அங்கே மகிழ்ச்சி இருக்கும். சிறையும் கூட மகிழும்படி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சிங்கக்கேபி ஆபத்தானது, ஆனால் பரிசுத்த ஆவி இருப்பாரானால் சிங்கக்கேபியிலும் மகிழ்ச்சி உண்டு. உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், அந்த வேதனை மத்தியில் பரிசுத்த ஆவி வருவாரானால் வேதனை மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். ஒரு கஷ்டம் கண்ணீர் அப்படி போயிட்டு இருக்கும்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார் பாருங்க. அது ஒரு அந்த அனுபவம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு தான் தரல. உண்மையை சிச்சுவேஷன்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அழுக சத்தமாக அழணும்னு தோணும், அப்படி ஒரு கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ கூட ஒரு புன்னகையை தேவன் தருவார். அப்போ அப்படியே இருக்கும்போதே ஒரு நம்பிக்கை மனசில் தோணும். அதாவது நீங்கள் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா கஷ்டம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி பரிசுத்த ஆவியை சார்ந்து கொண்டீங்கன்னா கஷ்டம் மட்டும் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு அடையாளம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எந்த வழியும் தெரியாமல் அப்படி நெருக்கடியில் இருப்பீங்கள்ல, அந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தொடர்ந்து அதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
ஆனால் அந்த நெருக்கடியான கஷ்டத்திலையும் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் இடம் கொடுத்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு துளிர் அப்படி தெரியும், ஒரு நம்பிக்கை தோன்றும், அல்லது ஒரு வாசல் திறக்கும், அல்லது ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆலோசனையோட சேர்ந்து என்ன வரும்னா மகிழ்ச்சி வரும். சாத்தான் துயரத்தை மட்டும் காட்டுகிறான், பரிசுத்த ஆவியானவரோ அதற்கு மத்தியில் உள்ள மகிழ்ச்சியை நமக்கு காண்பிப்பார். நமக்குள்ள அந்த உணர்வு ஏற்படும், மகளை நீ கவலைப்படாத, உனக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்கு. அந்த வழி ஞாபகத்துக்கு வந்த உடனே நமக்கு அப்படியே எரிச்சிருவோம். உடனே நமக்கு அந்த கவலை என்ன செஞ்சிடும், போயிடும். பரவாயில்ல, ஆவியார் நம்ம கூட இருக்கிறாரு, இப்படி நடக்கும், இவ்வளவுதான் இருந்தா கூட தேவன் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாருன்னு சொல்லு ஒரு அற்புதம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோம். கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்றீங்களா? நீங்க இதை வாழ்க்கையில் அனுபவிங்க, இதை நீங்க உணர்ந்து பாருங்க. துயரங்கள் நடுவில் நீங்க ஆவியானவர் சார்ந்து கொள்ளுங்க, தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒரு சின்ன துளிர் உங்களுக்கு கண்களில் படும். கத்தர் துயரங்களிலும் ஒரு மகிழ்ச்சி அழுத்துவார். பரிசுத்தாவி எங்க உண்டோ அங்க மகிழ்ச்சியும் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அஞ்சாவது பரிசுத்தாவியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா பரிசுத்தாவி கூடவே ஒன்று வரும். என்னது சொல்லுங்க? தைரியம். தைரியத்தை தைரியமா சொல்லுங்களேன். தைரியம் அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்கள் தைரியமற்றவர்களாக இருந்தாங்க, ஆனால் பரிசுத்தாவி பெற்ற பிறகுதான் தைரியமாக மாறினாங்க. ஒரு தனி பெண்ணுக்கிட்ட நான் இயேசுவை சார்ந்தவன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் பேதுரு. அதே பேதுரு கும்பலாக இருக்கிறவங்கிட்ட சொல்றாரு, நீங்க தான் அவரை கொலை பண்ணீங்கன்னு பிரசங்கம் பண்றாரு. இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? பேதுருக்குள்ளே அவன் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் அது. ஒரே ஒரு பெண், தனி பெண்ணிட்ட கூட பேச தைரியமற்றவன் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள சொல்றான், ஜீவாதிபதியை நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொல்றான். அதுக்கு நாங்க எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம்னு சொல்றாரு. எங்கே இருந்து தைரியம் வந்தது? இப்ப பயமே கிடையாது. எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அன்னைக்கு சதுசேயர் பரிசேயரை கண்டு வேதபாரகரை கண்டு பயந்து ஓடினார்கள் அப்போஸ்தலர்கள். சீஷர்கள் எல்லாம் பயந்து, ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க முன்னாடி நிற்க கூட தைரியம் கிடையாது. ஆனா இப்போ அவங்க முன்னாடி நின்று பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நாங்கள் தேவனுக்கா மனுஷனுக்கா, யாருக்கு நாங்கள் கீழ்ப்படிவது? நாங்கள் தேவனுக்கே செவி கொடுப்போம் அப்படின்னு தைரியம் பேசுறாங்க. பேசுனா என்ன நடக்குன்னு தெரியும். அடிக்கு பயந்தவர்கள் இப்போது அடிக்கு பயப்படலை. அப்படின்னா பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை எவ்வளவு தைரியப்படுத்துறாரு பாருங்க. பயந்து ஓடுகிறவர்களை தைரியமா நிக்க பண்றது பரிசுத்த ஆவியான தைரியம் உங்களுக்கு தருவார். பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுகிற உங்களை பிரச்சனைக்கு முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான தைரியத்தை ஆண்டவர் தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பான்னு கெஞ்சி கேட்டா உங்க மேல பரிசுத்த ஆவி ஆண்டவர் தருவாரு. அதற்காக முயற்சிங்க. ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது கையை தட்டி நல்லா பாடுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. மௌனமாக சும்மா சோம்பேறித்தனமாக ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைப்பதில்லை. ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தருகிறார் ஆண்டவர். ஆராதனை வேளையில சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அல்ல, ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களுக்கு, தொடர்ந்து போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தரார். வாஞ்சை என்பது நம்மளை ஊக்கப்படுத்துது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நிரப்பும் போது வாஞ்சைகளை எதிர்பார்க்கிறாரு. தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு கண்ணீரோடு அழுது தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியால் நிரப்புறாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் வித்தியாசத்தை நான் பார்த்தேன். அன்பானவர்களை, நான் பலமுறை உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப பயப்படுற ஆள் தான், ரொம்ப தைரியமான ஆள்லாம் கிடையாது. ரொம்ப சோர்ந்து போடுவேன், வெட்கப்படுவேன் ரொம்ப. அன்பானவர்களே, ஆண்டவர் என்னைய பரிசுத்தாவி பெற்ற பிறகு என்னை மாற்றினார். ஒரு தனி மனிதன்கிட்ட பேசும்போது கூட என்னால் தைரியமாக நின்று பேச முடியாது. இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி பேசுறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு மன தைரியத்தை கொடுக்குது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னொன்று சொல்ல, 6வது பரிசுத்தாவியினுடைய நிறைவு நமக்கு எதை தருதுன்னா, 5ஆம் அதிகாரம் எபேசியரில் 16 முதல் 18 வரை வாசிக்கும் பொழுது,
நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு நாம் அதில் வாசிக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்தாய் வரும் பொழுது நாட்களை வீணடிக்க தோணாது. நாட்கள் முக்கியமானவைகள். நம்ம வாழ்க்கையில் டைம் ரொம்ப முக்கியம் இல்லை? ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும், நேரத்தை பற்றி. நமக்கு முன்னாடி போக முடியும், ஆனால் பின்னாடி வர முடியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை, சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு. வேலைக்கு போனாலாம் ஒரு ஆசை, எல்கேஜியில் போய் மறுபடியும் படிக்கலாமான்னு ஒரு ஆசை, கல்லூரி அனுபவம் மறுபடியும் கிடைக்காதான்னு ஒரு சிலருக்கு ஆசை. ஆமென் அன்பானவர்களே. ஆனால் நமக்கு நடக்காது, அது நமக்கு நடக்காது. பின்னாடி போக முடியாது. ஒரு நாள் கூட பின்னாடி போக முடியாது, ஒரு நிமிஷம் கூட பின்னாடி போக முடியாது. அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல நாட்கள் வேகமாக என்ன செய்து ஓடுதுன்னு யோபு சொல்றார். நாட்கள் வேகமாக ஓடுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாலே ஒருத்தருக்கும் வளர்த்தியே தெரியுது, பெரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நாம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடி வருத்தப்படுவோம். நாம் இதெல்லாம் செஞ்சுருக்கலாமேன்னு பின்னாடி தோணும். நான் என்னையும் உங்களோடு சேர்த்துக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் தேவன் நமக்கு தந்த காலங்களை பயன்படுத்திக்கிடுவோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது காலங்களை பயன்படுத்துவதற்கும் தேவன் உதவி செய்கிறார். 7வது, மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுகிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அதாவது 2 விதங்களில் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஒன்று, நம்முடைய சரீரம் நம்முடைய கிறிஸ்துவின் வருகையில உயிர்ப்பிக்கப்படுதல். 2வது, நம்முடைய ஆத்துமா ஆவி உயிர்ப்பிக்கப்படுதல், இம்மையிலும் உயிர்ப்பிக்கப்படுதல். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா நம்மளை உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார். ஆவியானவருடைய முக்கிய வேலை உயிர்ப்பித்தல். மண்ணுடலாய் இருந்த ஆதாமுக்குள்ளே தம்முடைய ஆவியை ஊற்றின போது ஜீவ ஆத்துமாயிட்டான், சுவாசத்தை. உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குள்ளே எசேக்கியேல சொல்றார், எல்லாம் உருவாயிற்று, எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உருவாயிற்று, ஆனால் இன்னும் உயிர் வரல. தேவன் தம்முடைய ஆவியை ஊதின பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று சேனைகளாய் மாறினது. ஆவியானுடைய முக்கிய வேலை நம்மை உயிர்ப்பிப்பது. இழந்து போனதான அந்த இளைய குமாரன் போய்விட்டான். அப்பா மூத்த குமாரன் சொல்றாரு, மூத்த குமாரனுடைய கோபத்துக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கவில்லையே என்று அவன் கேட்டபோது தகப்பனார் மூத்த குமாரன் சொல்றாரு, அவனோ மரித்து போயிருந்தான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான்னு சொல்றான். உண்மையாகவே செத்து போயிட்டானா இளையவன்? இல்ல, அப்பா விட்டு பிரிஞ்சு போனதே செத்து போனதுக்கு அடையாளமா சொல்றாரு. அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாயா, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய மரணம். அதுக்கு அவன் மறுபடியும் பிழைத்திருக்கிறான்னு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆண்டவரை விட்டு தளர்ந்து போகும்போது பிரிஞ்சு போறோமே, அதுதான் மரணம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பித்து மறுபடியும் அப்பா கூட சேர்த்துடுறாரு நம்மளை. ஆகவே பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா, அல்லது ஒரு மந்த நிலைமையில இருக்கிறீங்களா, இல்ல தேவனோட தூரமான மாதிரி தெரியுதா, இல்லைன்னா நான் பின்வாங்கி போன மாதிரி தெரியுதா, இல்ல ஜெபத்துல ரொம்ப நான் பின்வாங்கி போயிட்டேன், நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ஆதி அன்பை விட்டுட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த உறவு இப்போ எனக்கு இல்லாத மாதிரி தெரியுது, நான் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தேன், உற்சாகமாக இருந்தேன், நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல வசனம் படித்தேன், நல்ல ஆவியில் அக்கினியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கிறேன், நான் பின்தங்கி இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? இந்த ஆவியானுக்கு இடம் கொடுங்க. உங்களை மறுபடியும் பழைய இடத்தை விட முன்னாடி கொண்டு வந்து அக்கினியா உங்களை கர்த்தர் மாற்றி உருவாக்கி புதுப்பிக்கிற தேவனா இருக்கிற. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு, அனலாக்குகிற தேவனா இருக்கிறாரு. மந்த நிலைமையை கர்த்தர் மாத்திடுவாரு. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியை கொஞ்ச நேரத்தில் உங்களை பலனாக்கிடுவார்.
அல்லேலூயா. ஆவில் நிரம்பி நீங்க ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய அனல் உண்டாகி உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்துறாரு. எவ்வளவு சோர்வுகளை ஆண்டு மாத்து, மனநிலைமையிலும் சரி சரீரத்திலும் சரி பலன் தருகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா லிட்டரலா மரித்தவர்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்தார், ஆவியில் மரித்து போனவர்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்து இருக்கிறார். அன்பானவர்களே, எனக்கு உங்களை என்னை உயிர்ப்பிக்க தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் எழுமி நின்று ஜெபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ. கண்களை மூடி எழுமி நின்று நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. அப்பா மை ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும், இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆவியால் எங்களை நிரப்பி விடும் ஆண்டவரே. எங்கள் தேவனே, விசுவாசத்தை அதிகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நன்மை செய்கிற பண்புகளை அதிகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், தீமைகளின் மேலே வெற்றியை தருகிற பரிசுத்த ஆவியானவர், துயரங்களிலும் வேதனைகளிலும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், ஓ சோர்ந்து போகிற மக்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படி சொல்லித் தருகிற பரிசுத்த ஆவியானவர், ஓ சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எனக்கு இந்த காலவேளை இவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். கண்களை மூடி நல்ல உற்சாகமா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட உன்னதமான பரிசுத்த ஆவி, இப்படிப்பட்டதான வலிமையான பரிசுத்த ஆவி, இப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த கொடூரமான உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே, சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கின்ற உலகத்துல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவி நிறைவு தேவை ஆண்டவரே. மறுபடியும் ஒரு பின்மாறி மழை எங்கள் சபையிலே பொழியட்டும், பின்மாறி மழை எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே பொழியட்டும் ஆண்டவரே. விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவி நிறைவு வரட்டும் ஆண்டவரே. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒரு காலத்துல நல்ல ஆவி நிரம்பி செபிக்கிறவங்களா இருந்தீங்க, ஆவியில் அனலா இருந்தீங்க. ஆனா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னைக்கு இழந்து போயிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தரை கேட்டா உன்னை மறுபடியும் உயிர்ப்பித்து அந்த பழைய உன்னத நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார் தேவ பிள்ளைய. ஓ கர்த்தர், யாரை குறிச்சு பயப்படாதீங்க, யாரை குறிச்சு வெக்கப்படாதீங்க. நீங்க பரிசுத்தாவில் நிரம்புகிறத குறிச்சு வெக்கப்படாதீங்க. இந்த உலகம் ஒரு மாதிரி தான் உங்களை பார்த்து சொல்லும். பரிசுத்தாவில் நிரம்புகிற மக்களை உலகம் சொல்லும் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், நான் தேவ ஆவியால் நிரம்பி இருக்கிறேன். தேவ நிரப்புகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ரிமாரா தரா சந்தன கமௌனியா ரிபாரா தூராமா ரிபாலா கமனாதரபா. இந்த பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் சொந்தமானது. கர்த்தரை நிரப்புகிற ஆவியானவர். இந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, இந்த வல்லமையை விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. ரிமாரா சந்தன தூராமா ரிமானாதரபா. நிரப்பிடுங்க ஆண்டவரே. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நிரப்புங்க. சிலர் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. முதல் முறை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்திருந்தா அந்த அபிஷேகத்தை மறுபடியும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவி புறாவை போல இயேசு மேல் இறங்கினது போல இன்னைக்கு இந்த கால வேளையில ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜெபங்களையும் இந்த ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ள, சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர், சோர்வுகளை மேற்கொள்வதற்கு, கவலைகளை கண்ணீர்களை மேற்கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாருக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த ஆவி இன்னும் தேவை, இன்னும் தேவை. இந்த பரிசுத்த ஆவி இன்னும் எங்களுக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவி இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்கள் சபைக்கு இன்னும் தேவை. எங்க சபை ஆவியினால் இன்னும் நிரப்பப்படட்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் சபை நிரப்பப்படும் பொழுது ஆண்டவரே, தீமைகள் எங்கள் சபை விட்டு அப்புறப்படுத்தப்படும். சபையை கெடுக்கிற பொல்லாத வல்லமை நீங்கி போகும். எங்கள் சபை ஒரு பெரிய எழுப்புதலையும் பெருக்கத்தையும் காணும். எங்கள் சபைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. எங்கள் சபையில ஒவ்வொரு கூட்டமும் ஆராதனையும் பரிசுத்த ஆவியின் நிறைவால் நடத்தப்படுவதாக ஆண்டவரே. உன் சபைக்கு வருகிற அத்தனை விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்படுவார்களாக, பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவார்களாக. இந்த பரிசுத்த ஆவி எங்கள் சபையின் குழந்தைகளுக்கு கூட தேவைப்பா. என் சின்ன பிள்ளைகள் கூட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனை, பரிசுத்தமான வாழ்வை இந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுக்க முடியும் நம்புகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா குடும்பங்களுக்கும் துணையாக நிற்கும்படி ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து எங்கள் மேலே பிரியமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.